Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 9.1ல second sum பார்க்க போறோம். A tree breaks due to storm and the broken part bends so that the top of the tree touches the ground making an angle 30 degree. The distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8 meter. Find the height of the tree கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு ட்ரீ இருக்குது, அதாவது ஒரு ஸ்டாமில் வந்து அந்த ட்ரீ வந்து ப்ரோக் ஆயிடுச்சு, உடஞ்சது எப்படி விழுந்திருக்கும். இப்போ பிக்சரில் இங்கே ஆன்சரில் சொல்யூஷன் பார்ப்போமா. எப்படி விழுந்திருக்கும்னா, இங்கே தான் நிற்கிது ஒரு ட்ரீ. இந்த ட்ரீ வந்து இங்கே பெரிய ட்ரீ வந்து உடஞ்சி என்ன பண்ணுவோம், இப்படி தரையில் விழுந்திருக்கு. கரெக்டாக இப்போ கரெக்டாக கீழே விழுந்திருக்கிறதுல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, த டாப் ஆஃப் த ட்ரீ, அதாவது இதுதான் டாப்பு, இங்கே நிமிர்ந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு இல்லையா. டாப் ஆஃப் த ட்ரீ டச்சஸ் த கிரவுண்ட் அண்ட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 டிகிரி. இந்த இடத்துல என்ன இருக்குது, கிரவுண்டோட 30 டிகிரி மேக் ஆயிடுச்சு. இது கிரவுண்டு 30 டிகிரி மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நேம் வேணால் வச்சுக்கலாம், ஏபிசி. இதான் வந்து ட்ரீ, இதுவும் ட்ரீ தான், உடஞ்சது கீழே இருக்குது, 30 டிகிரி மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த ட்ரீ டு த பாயிண்ட் வேர் த டாப் டச்சஸ் த கிரவுண்ட் அட் 8 மீட்டர். அதாவது இந்த டாப் ஆஃப் த ட்ரீயும் இந்த கிரவுண்டுக்கும் இடையில எவ்வளோ மீட்டர் இருக்குன்னா 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ, அதாவது இந்த ஹைட் ஆஃப் த ட்ரீ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஹைட் ஆஃப் த ட்ரீனா என்ன வரணும், ஏபி மட்டும் கிடையாது, ஏபி கூட ஏசியையும் ஆட் பண்ணாதான் ஹைட் ஆஃப் த ட்ரீ. இது வந்து என்னென்ன பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் வர்றது ஹைப்போடென்யூஸ், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் வர்றது ஆப்போசிட், இங்கே என்ன வரும், இது அட்ஜசன்ட். இதை வச்சுக்கிட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஏபியும் வேணும், நமக்கு என்ன வேணும், ஏசியும் வேணும். சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா tan 30 டிகிரி கண்டுபிடிப்போமா. tan 30 டிகிரினா அதோட வேல்யூ என்ன வரும், டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது, ஏபி பை பிசி. ஏபி பை பிசினா அதோட வேல்யூ என்ன வரும், ஏபிக்கு வேல்யூ தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். பிசியோட வேல்யூ 8 தெரியும். ஓகேவா, இருக்கட்டும். இப்போ tan 30 டிகிரி இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ என்னது 1/√3. அந்த டேபிள் ஞாபகம் இருந்தால் செய்யலாம். அப்போ ஏபி பை 8. இப்போ நமக்கு என்ன வேணும், ஏபி மட்டும் தானே வேணும். ஏபி இஸ் ஈக்குவல் டு இந்த 8 வந்து மல்டிப்ளிகேஷன், இங்கே டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் மேலே போயிடும், அதாவது டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ என்ன ஒரு ஏபி இஸ் ஈக்குவல் டு 8/√3 கிடச்சிருச்சு. அப்போ ஏபியோட வேல்யூ 8/√3 எங்கே எழுதிடலாம், அந்த பிக்சரில் இங்கே எழுதிடலாமா. ஏபியோட வேல்யூ 8/√3. என்ன மட்டும் வேணும் நமக்கு, ஏசி மட்டும் வேணும். ஏசி வேணும்னா மறுபடியும் என்ன கண்டுபிடிக்கலாம், sin 30 டிகிரி கண்டுபிடிக்கலாம். sin 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்ம், இங்கே பாருங்கள் பிக்சரில் sin 30 டிகிரினா ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ்னு வரும். ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன வரும், ஏபி பை ஏசி அப்படின்னு எழுதணும். அப்போ இங்கே என்ன எழுதலாம், ஏபி பை ஏசி. ஏபியோட வேல்யூ என்னது கண்டுபிடிச்சோம், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த மேலே இருக்குது, அதனால தான் tan வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை ஏசியோட வேல்யூ தெரியாது, அப்போ ஏசி அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக. இப்போ sin 30 டிகிரியோட வேல்யூ என்னது, போன சம்மில் தான் பார்த்தோம், 1/2. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 8/√3 இன்ட்டு ஏசி அப்படின்னு வருது. இப்போ நமக்கு ஏசி மட்டும்தானே வேணும். இந்த ஏசியை இங்கே நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறத இந்த பக்கம் நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும், ஏசி இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2 டிவைடட் பை √3. ஓகே, அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள், 16/√3 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு லென்த் ஆஃப் த ட்ரீ தானே வேணும். ட்ரீயோட வேல்யூ இங்கே பாதி ட்ரீ இருக்குது, இங்கே உடஞ்சி பாதி ட்ரீ இருக்குது. அப்போ ஏபி ப்ளஸ் ஏசி தான் டோட்டல் லென்த் ஆஃப் த ட்ரீ. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் லென்த் ஆஃப் த ட்ரீ என்ன வரணும், ஏபி ப்ளஸ் ஏசி. தட் இஸ் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 8/√3, ஏசியோட வேல்யூ 16/√3. இப்போ மேலே கீழே வந்து என்ன வரும், √3 காமனாக வந்துருமா. √3 காமனாக வந்துருச்சுன்னா மேலே 16 + 8 என்ன வரும், 16 + 8 24ன்னு வரும். 24/√3ன்னு இருக்குது. நம்ம டினாமினேட்டரில் √3 இருக்குது, அதை நம்ம கேன்சல் பண்ண ட்ரை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இப்போ வந்து 24 கூட நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் √3 வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும், 8. ஓகே, இது கூட பண்ண வேணாம், இது பண்ணால் கூட கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இங்கே 24/√3 இருக்கு இல்லையா, அந்த 24 நம்ம வந்து இந்த மாதிரி டிவிஷனில் போடுவோம். டிவிஷனில் போட்டால் எப்படி வரும், இங்கே பாருங்கள் 3. இப்போ பாருங்களேன், 24 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், 3 × 2 × 2 × 2ன்னு போட்டிருக்கோம். அப்போ இங்கே வந்து என்ன எழுத போகிறோம்னா, இந்த 24க்கு பதிலாக இந்த ஹோல் வேல்யூ எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம், 3 × 2 × 2 × 2 × 2.
டிவைடட் பை கீழே ஒரு √3 மட்டும் இருக்குது. இந்த 3க்குள்ளே 2 √3 இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒரு √3 × √3யோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? √3 × √3 = 3. அப்போ இந்த 3க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 2 √3 எழுதிக்கலாமா? அப்போ இந்த 3யை தூக்கிட்டு √3 × √3 × 2 × 2 × 2 டிவைடட் பை √3. இப்போ ஒரு √3 ஒரு √3 கேன்சல் ஆயிரும். 2 2s are 4, 4 2s are 8 ஒரு ரிமைனிங் √3. அவ்வளோதான் ஆன்சர். 8 √3 மீட்டர்.